ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நெஃப்டியோட ரிவ்யூ ப்ரிவ்யூ செக் பண்ணிடலாங்க. வழக்கம் போல இன்னைக்கும் மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ மொமெண்டம் தான் கொடுத்துருக்கு. இந்த லெவல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வழக்கம் போல டெலிகிராம் சேனலில் 9:15 முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ராவல் இருக்கு. என்ட்ரி கிடைக்கலைங்க. தென் ஒரே ஒரு என்ட்ரி கிடைச்சிருந்தது. இதை ஒர்க் டென்ஷனால இந்த என்ட்ரிஸ் வந்து நான் கொடுக்கலைங்க மார்க்கெட்டில். இன்னைக்கு வந்து ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருந்தனால இந்த என்ட்ரி வந்து நான் போஸ்ட் பண்ணல. தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். இங்கே ஒரு ரிவர்சல் ஜோன் இருந்தது, இந்த என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. தென் பாஸ்ட் 3 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அனலைஸ் படி மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஜோனுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி இதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆன உடனே மார்க்கெட் பிளாஸ்ட் மேலே இருந்து ரிவர்சல் ஆயிருக்குங்க. தென் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு வரக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ரிவர்சல் ஜோன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன்ஸை ஹிட் பண்ண உடனே ரிவர்சல் ஆயிடும். எல்லா என்ட்ரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ட்ரிகர் ஆயிருக்குங்க. டுமாரோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ரிவர்சல் ஜோன்ஸை பிரேக் அவுட் பண்ணாதான் மேலே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இல்லை அப்படின்னா இந்த ரிவர்சல் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மொமெண்டம் தாங்க. நம்ம கால் சைடு மார்க்கெட் ட்ராவல் ஆனாலும் ப்ரீமியமில் பெருசாக ஒரு மாற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மொமெண்டம் கேட்சப் பண்ணும் போதே மார்க்கெட் வந்து ஸ்லோவாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. தென் இந்த சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். தென் இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் எடுத்திருந்தது. இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் அதை அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் எனக்கு வாட்ச் ஓவர் ஆச்சு. ஸோ இந்த என்ட்ரிஸ் வந்து மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து நான் கொடுக்கலைங்க. தென் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரி மாடலை இன்னைக்கு கேப்சர் பண்ணுறதுக்கான டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணது இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த இண்டிகேட்டர் பேஸில் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்னைக்கு ஃபாலோ இருக்குங்க. இந்த என்ட்ரி மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைமும் நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரி மாடலுக்குள்ளே வந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்ததுங்க. இந்த லெவலில் தான் இந்த இண்டிகேட்டர் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துருக்குங்க, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்ததும் மார்க்கெட் டேப் ஆனதும் ஃபால். ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸையும் அதை எடுத்து கொடுத்துருக்குங்க. இதை நோட் பண்ணி பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த மார்க்கெட் கேப்சர் பண்ணியிருக்குங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. பர்ஃபெக்டாக மார்க்கெட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இந்த ஜோனை ஹிட் பண்ண உடனே, அதாவது இந்த ரிவர்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டை ஹிட் பண்ண உடனே மார்க்கெட் ஃபால். இந்த டூலோட பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஆல் டைம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் கன்சாலிடேஷன் ஜோன்ஸில் இது அதிகமாக ஒர்க் ஆகிறது இல்லைங்க. பர்ஃபெக்டான என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் லோ ஆர் ஸ்விங் ஹையை வந்து இந்த மாதிரி டேப் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபால்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரிவர்சல் ஜோன்ஸ் இருந்ததுங்க. மேக்ஸிமம் இந்த அன்னைக்கு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லி மேனிப்புலேட் ஆகிட்டு மார்க்கெட் ஓவராலாக அப் ட்ரெண்டு.
நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன்ஸ் வந்து நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா டேப் ஆகி மார்க்கெட் ஃபால். இந்த என்ட்ரி வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியாக ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் நம்மளோட டெலிகிராம் சேனலில். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் டச் ஓவர் பண்ணிட்டு இங்கிருந்து மேனிபுலேஷன் நடந்து மார்க்கெட் ஃபால். ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்குங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக இருக்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்து மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான். மார்க்கெட் கரெக்டாக அதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூல் இண்டிகேட்டருக்கு வந்து மார்க்கெட் பர்ஃபெக்டாக அதில் ரீட்ரேஸ்மெண்ட் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால். இந்த இண்டிகேட்டர் வந்து ஆல் டைமாக நீங்கள் வந்து சின்ன சின்ன என்ட்ரிஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பு, அதாவது எஃப்டிஜி. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருப்பான். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கிளியரான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஆனால் ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் ஆனது ஃபால், இங்கேயும் டேப் ஆனது ஃபால், டேப் ஆனது ஃபால். இங்கேயே 3 என்ட்ரிஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாங்க. தென் இந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல வந்து ட்ரிகர் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டே டைம் ஃப்ரேம், அந்த நாளைக்கான ஆர்டர் பிளாக்கு, அதாவது ப்ரீவியஸ் டேக்கான ஆர்டர் பிளாக்ஸ் தான் நம்ம சர்ச் பண்ணி எடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு மார்க்கெட் ரன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியோ இல்லை ஒரு ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி வந்து நம்ம இந்த டேக்கு தான் நம்ம சர்ச் பண்ணி தேடுவோம். ஆனால் ப்ரீவியஸ் டேயில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஒரு ஆர்டர் பிளாக் இருந்திருக்கும் நம்ம இந்த இடத்துல பார்த்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் வந்து ட்ரிகர் ஆகுங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை, இந்த எஃப்இஜி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிறைய டைம் டேப் பண்ணியிருப்பான். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேனிபுலேஷன் நடந்திருக்கும், மார்க்கெட் ரிவர்ஸில் இருக்குது. தென் இந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ரிவர்சல் ஜோன்ஸ் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டேப் ஆகி மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் கீழே விழுந்தது, நம்மளோட ரிவர்சல் ஜோனை ஹிட் பண்ணோடனே மறுபடியும் பிளாக் கால் சைடு திரும்பிடுச்சு. ஸோ நம்ம ஆர்டர் பிளாக்ஸ் எஃப்இஜி பற்றி நம்ம ஒரு ப்ரீஃப் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். தென் இனி நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எடுக்கும் போது ப்ரீவியஸ் டேல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக்ஸ் எஃப்இஜியை வந்து ஃபைன் பண்ணுங்க. அந்த ஆர்டர் பிளாக்ஸ்லையும் அந்த எஃப்இஜியில் மட்டும் என்ட்ரிஸ் வந்து மார்க் பண்ணுங்க. தென் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் பிளாக்கை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் இதுதான் உங்கள் ஆர்டர் பிளாக் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்க இடம்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரிஸ் வந்து போகாதீங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. இல்லை அந்த டேல என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்ததும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களோட என்ட்ரி பிளேஸ் பண்ணுங்க. தென் மார்க்கெட் ஆர்டர் பிளாக்ஸ் க்ளோஸ் வைக்கிற இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி வந்து ஆர்டர் பிளாக்ஸ்க்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த ரிவர்சல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் இந்த இடத்துல கிடைச்சதுங்க, இந்த ரிவர்சல் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு ஒரு 35 பாயிண்ட்ஸ் 48 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா. என்ட்ரி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப்சர் பண்ணியிருக்கலாங்க.
ஓகே, இந்த என்ட்ரி வந்து நமக்கு இன்னைக்கு கொடுக்கல. பட் நான் இங்க சொன்ன பிரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூலை யூஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கொடுத்திருந்த ரிவர்சல் ஜோன், இது வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் டூல் கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ஸ். பர்ஃபெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால். ஸோ இந்த மாதிரி பிக்கஸ்ட் என்ட்ரிஸை கேப்சர் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த டூலை அனலைஸ் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். டெய்லியும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை செக் பண்ணுறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் டெய்லி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், எங்கேருந்து ஃபாலோ ஆகுங்கிற அப்டேட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தென் பிரீஃப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நிறைய போட்டிருக்கோம். தென் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி மார்க்கெட்டோட அப்டேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் டெலிகிராம்லேயும் வரும், இன்ஸ்டாகிராம்லேயும் வரும். தேங்க்யூ.